உண்மையை அளக்க என்ன கருவி பயன்படுத்துவது? நம்முடைய ஞானிகள் பயன்படுத்தினார்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். காட்சி பிரமாணம் என்பது ஒன்றை கண்டு நிரூபணம் செய்வது. அனுமான பிரமாணம் என்பது ஒன்றை வைத்து ஒன்றை யூகித்து சொல்வது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, மான இருட்டாருக்கு மழை வரப்போகுது, ஒன்றை வைத்து ஒன்றை யூகிப்பது. ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்தோர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த 3 பிரமாணங்களும் கடவுளை நிறுவுவதற்கு பயன்படுத்தினார்கள். மெய்கண்ட தேவர், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்தம் 12 நூல்கள், 12 நூல்களை 8 நூல்களை செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியார் எழுதிய சிவஞானம் போதம் படித்தால் இந்த அளவைகள் முக்கியமாக தெரியும். வரையறுத்து கூறுவார்கள் கடவுளை நிறுவுவதற்கு.